ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் எபிசோடுக்கே வந்துட்டோம். இந்த ட்ராமா போட்டு ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆகுது. ஐ எம் ரியலி சாரி. நடுவில் நான் ஊருக்கு போயிருந்தேன், நிறையா பிஸியாக இருந்தேன், நிறையா ஃபங்க்ஷன் அண்ட் பண்டிகை எல்லாம் வந்துச்சு. அதனால தான் என்னால் இந்த ட்ராமாவை சரியாக கண்டினியூ பண்ண முடியல. ஒரு வழியாக ஃபைனலி இதுக்கு ஒரு ஃபைனல் எபிசோடு கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கையில் எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. மொத்தம் இந்த ட்ராமாவில் வந்து 55 எபிசோடு. ஆனால் ஒன்று ஒரு மணி நேரத்துக்கு மேலே இதெல்லாம் பார்த்து எடிட்டிங் பண்ணி போட அதுதான் ரொம்ப டைம் ஆகுது. ஏன்னா எல்லா ஒர்க்கும் நான் தான் பண்ணுறேன் யூடியூப்க்கு. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. இன்னும் 100 எபிசோட் அப்படிலாம் இருக்குது ட்ராமா. அதெல்லாம் இன்னமும் நல்லா இருக்குது. அதே மாதிரி ட்ராமாஸும் ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயின் வந்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக லாயர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க, கோர்ட்டுக்கு. நம்ம ஹீரோ இருந்துட்டு, இல்லைப்பா நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், நீ உள்ளே போ அப்படின்ற மாதிரி போக மனசே இல்லாமல் அவன் ஒரு பக்கம் உட்காந்துட்ருக்கான். இப்போ வந்து நம்மளோட ஜட்ஜ் கேட்குறாரு, நீங்கள் வந்து டிவோர்ஸ் பண்ண உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்கையில் ஹீரோயின் சம்மதம்னு சொல்கிறா. ஹீரோ நான் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி தரன்னு கூட்டிகிட்டு போக, என் ஹீரோயின் நீ என்ன பண்ணுற, தெரிஞ்சுதான் இப்படிலாம் பண்ணுறியா, முதல்ல கையை விடு, வா நம்ம ரெண்டு பேர் டிவோர்ஸ் வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ தூரமாக கூட்டிகிட்டு போயிட்டு உன்னை டிவோர்ஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, உனக்கு தெரியும் நம்ம எதுக்கு டிவோர்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு திரும்ப இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ என்ன தான் சொல்லு, யுபீனை நீ பெற்று கொடுத்ததுனால நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினச்சின்னா அது தப்பு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு என்றைக்குமே கைவிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஜங்கை தான் காமிக்கிறாங்க. ஜங்கும் தன்னுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்து ஏதோ ஹோட்டல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பேக்கையும் நம்ம யாங்கோட சித்தியும் காமிக்கிறாங்க. யாங்கோட சித்தி கேட்குறாங்க, நீங்கள் ஒரு பொண்ணோட அஃபேரில் இருந்தீங்க இல்லையா, அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், அந்த பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையான்னு சொல்லி கேட்டால், இப்படி ஒரு கேவலமான ஒரு ரூமர் யார் பரப்புனா என்கிட்ட சொல்லுங்கள், அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களை நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிளம்பி டேரெக்டாக அஜுமா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் செம்ம திட்டுறாங்க. இங்கே பாரு அஜுமா, நீ போய் சொல்கிற, இன்னொரு தடவை என் மருமையினை பார்த்து நீ ஏதாவது பரப்புன உன் வாயை உடச்சி கையில் கொடுத்துடுவேன், உன் ஃப்ரெண்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் போய் அபார்ஷன் பண்ணுப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிளம்புறாங்க. கரெக்டாக நம்மளுடைய லிசா வந்து பார்த்துடுறா, என்னம்மா நீங்கள், உங்களுக்கும் இந்த லேடிக்கும் என்ன சம்மந்தம், அவங்க ஏன் டேரக்டரை இழுக்கிறாங்க பேக்க, இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு அவங்ககிட்ட சொல்லி வச்சுருக்கீங்களா, என் முகத்தில் கூட முழிக்காதீங்கன்ற மாதிரி இவ சொல்லிட்டு போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா நல்லா சரக்கை போட்டுட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறான். அங்கே வந்துட்டு உங்கள் பொண்ணு நான் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன், உங்கள் பொண்ணு தான் அடம் பிடிக்கிறா, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு எனக்கு வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் வீட்டுக்கு நான் பற்றி விட்ருவோன்ற மாதிரி சொல்கிறப்ப அம்மா சத்தம் போடுறாங்க. நம்ம ஹீரோ நான் இங்கே தான் தூங்குவேன், வேறு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அடம் பிடிக்கிறான். ஸோ அதனால் வழியே இல்லாமல் அங்கேயே தூங்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே அம்மா கேட்குறாங்க, டிவோர்ஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நான் இனிமேல் டிவோர்ஸ்லாம் பண்ணுறதா இல்லை, என் பொண்டாட்டி கூட தான் நான் வாழ போகிறேன்னு சொல்ல இவங்க பயங்கரமாக திட்டுறாங்க. ஏண்டா உங்கள் அண்ணனுக்கு குழந்தைய பெற்று கொடுத்துருக்கா, அவள் கூட எப்படிடா வாழ்வ அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் அன்னிக்காரி அதுக்கு மேலே சொல்கிறா, உன் பொண்டாட்டி என் புருஷனுக்கு புள்ள பெற்று கொடுத்துருக்கா, நீ எப்படா வாழ்வன்ற மாதிரி கேட்க, இது அண்ணங்கார வேறு கேட்டுறேன், என்ன நீ சொல்கிறது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஹீரோ கிட்ட கேட்குறான், உன் மனைவி தான் எனக்கு வந்து குழந்தை பெற்று கொடுத்தாலான்ற மாதிரி கேட்க, ஹீரோ எதுவுமே பேசாமல் போகிறானா. இங்கே தன்னோட மனைவி கிட்ட கேட்குறப்போ ஆமான்ற மாதிரி சொல்கிறா. அவன் தலையில் அப்படியே இடியே விழுந்த மாதிரி இருக்குது. இதுக்கு தான் அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போனாங்களான்ற மாதிரி கேட்க, ஆமான்ற மாதிரி சொல்ல, இது மாதிரி இந்த குழந்தைனால எவ்வளோ பிரச்சனை பாரேன், இவ்வளோ பிரச்சனை என்கிட்ட மறைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கோச்சிட்டு போக, இந்த யாங்கு சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு ஒழுங்கு மரியாதை என் குழந்தைனை வந்து டிவோர்ஸ் பண்ணிவிடு, இல்லை நடக்கிறதே வேறு, எப்படி நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சத்தம் போட, இதை வந்து ஹீரோயினோட அம்மா கேட்டுட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டு பொண்ணை நீ டிவோர்ஸ் பண்ண சொல்லுவ, ஒழுங்கு மரியாதை போறியா பள்ளத்தட்டவா அப்படின்ற மாதிரி கேட்க, யாங்கு வந்து பயந்துட்டு கிளம்பி போயிடுறா. இங்கே வந்து ஹீரோயின் அம்மா கேட்குறாங்க, என்ன ஆச்சு, எதுக்கு அவள் இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றுமில்லம்மா நான் அப்புறமா சொல்கிறேன்ற மாதிரி இவளும் எஸ்கேப் ஆகி போக, இங்கே அண்ணன் தம்பி 2 பேரும் பேசுகிறாங்க. நீ வந்து இதுக்கு தான் ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இனிமேல் நான் டிவோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், உன் குழந்தைய பெற்று கொடுத்தனால மட்டும் அவளை டிவோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது, அவளை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்ல, சரி உன் முடிவே என்னோட முடிவும், அவள் கூட நீ சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் இதெல்லாம் மறந்துட்டு அப்படின்ற மாதிரி அண்ணக்காரன் சொல்லிட்டு போகிறான். இப்போ தான் மனைவி கிட்டே போய் சொல்கிறான், அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணுறதுல நீங்கள் மும்மரமாக இருக்காதீங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழட்டும், யுபின் வந்து என்னோட குழந்தையும் என் பொண்டாட்டியோட குழந்தையும் தான், அவள் ஜஸ்ட்டு பெற்று கொடுத்தவ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஃபைலை க்ளோஸ் பண்ண, இந்த பக்கம் பாட்டி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வா என்
பேரனோட வாழுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு போக, பாட்டி வந்து தன்னோட பையன்கிட்ட சொல்கிறாங்க, இனிமேல் செட் ஆகாது, அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிட வேண்டியதான், நீ வந்து வாழ்ற ஐடியாவே அவளுக்கு கிடையாதுன்னு சொன்னோடனே ஹீரோவுக்கு கோவம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் பார்க்க போகிறான். ஒரு பீச் ஓரமாக கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாரு, உனக்கு நான் 2 ஆப்ஷன் தான் தரேன். ஒன்று, நீ என் கூட வந்து வாழணும், இல்லையா இப்போ நீ நான் சாவறதை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன லூஸ் மாதிரி பேசாதீங்க அப்படின்னு இவ சொல்ல, ஓ நான் லூஸ் மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விறுவிறுன்ட்டு கடலில் போய் இறங்க ஆரம்பிச்சிடுறான். இங்கே ஹீரோயின் வந்து கத்துறா, இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, அதான் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டல, சாகவாது விடுன்னு சொல்ல, சரி நானும் உன் கூட வந்து சாகுறேன், நீ ஏன் மட்டும் ஏன் தனியாக சாக போகிற, உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு என்னாலையும் இருக்க முடியலடா, நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வந்து நரகம் மாதிரி இருக்குது, நானும் சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை விட ஸ்பீடாக கடலுக்குள்ளே போக ஹீரோ ஸ்டாப் பண்ணிவிட்டு, எல்லாம் என்னால் தாண்டி, நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தேன்னா இந்த நிலைமைக்கு நம்ம ஆளாகி இருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அழுகுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பாவை தான் காட்டுறாங்க. நம்ம யாங் இருக்கா இல்லையா, அவள் வந்து சும்மா இல்லை, இவர்கிட்ட வந்துட்டு உங்கள் பொண்ணை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, தயவு செய்து டிவோர்ஸ் பண்ண சொல்லுங்கள் என் குழந்தைன அப்படின்னு சொல்ல, அவர் நீ என்னம்மா ஓவராக பேசுகிற, என் பொண்ணெல்லாம் டிவோர்ஸ்லாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்கள் பொண்ணு ஒரு வாடகை தாய், அது முதல்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இவ உண்மையை போட்டு உடச்சிட்றா. இப்படி ஒரு பொண்ணு எங்கள் குடும்பத்துக்கு எப்படி செட் ஆகும், இதனால எங்கள் குடும்பமே நொந்து நொந்து செத்துட்ருக்கு, ஒழுங்கு மரியாதை உங்கள் பொண்ணை டிவோர்ஸ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவ போக, இந்த அம்மா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைங்க அவள் ஏதோ போய் சொல்கிறா, நான் கேட்டுட்டு வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஓடி போயிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி பேசுவேன், நீயே வாடகை தாய் மூலியமாக குழந்தை பெற்றவ தானடி, இன்னொரு தடவை என் பொண்ணை பற்றி தப்பாக பேசினா வாயை கிழிச்சிடுவேன்னு சொல்ல, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் பொண்ணு நிஜமாலே வாடகை தாய் தான், அதுவும் யாரை பெற்று கொடுத்தான்னு தெரியுமா, யுபீனை தான் அவள் எனக்கு பெற்று கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி புட்டு புட்டு வைக்க, இங்கே இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்காக போகுது. உடனே வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு வாடின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, சரிம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நீ 1 வருஷம் வந்து சைனாவில் தங்கியிருந்தையே, அப்போ நீ நிஜமாலே சைனாவில் தான் தங்கியிருந்தியா, இல்லைனா நீ எதுவும் வாடகை தாய் மூலியமாக குழந்தை பெற்று அந்த காசுனால அப்பாவுக்கு வைத்தியம் பார்த்தியான்னு சொல்ல, ஆமாம்மா உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்ல, அடி பாவி இப்படி பண்ணிட்டேடி, உன் வாழ்க்கையை நீயே நாசம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக அடிச்சுட்டு, அதை மாதிரி டைமில் நீ தனியாக இருந்திருக்கு, அதை நினச்சாலே எனக்கு வருத்தமாக இருக்குது, ஏன்டி இப்படி பண்ணு, நான் உன்னை வருத்திக்கிட்டு அப்பாவை இப்படி காப்பாற்றணும்னு எதுவும் தேவை இருக்காடின்ற மாதிரி கேட்க, எனக்கு அப்பா தாம்மா முக்கியமாக தெரிஞ்சிச்சு அந்த டைமில் அப்படின்னு சொல்கிறப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி அழுகுறாங்க. இப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது, இவங்க ஸ்டெப் மாமுக்கு வந்து தான் பசங்களை விட ஹீரோயின் மேலே அதிகமான பாசம் இருந்திருக்கு. அதெல்லாம் எதுவும் நீ ஃபீல் பண்ணாத, அப்பாவுக்கு எதுவும் தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்ததெல்லாம் உண்மையை சொல்லிட்டாங்க. நம்ம பொண்ணு வந்து இந்த மாதிரி வாடகை தாய் மூலியமாக தான் குழந்தை பெற்று கொடுத்துருக்கா, ஆனால் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் காட்டிக்காதீங்க, உங்களுடைய ஆஸ்பத்திரி செலவுக்கு தான் அவள் அப்படி பண்ணியிருக்கா, இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சால் நம்ம குழந்தை எங்கேயாவது ஓடி போயிடுவா அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டை தான் காட்டுறாங்க. இங்கே ஹீரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான், அதனால அப்பாலேருந்து எல்லாரும் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்து அப்பா கிட்ட ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறான், நான் என் பொண்டாட்டியும் யூஎஸ் போயிடுறோன்னு சொல்லிட்டு. இந்த யாங்குக்கு பொறுக்கவே இல்லை, நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இது மாதிரி கெஞ்சிரா, தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போயிட்டு நான் டிவோர்ஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் பதிலுக்கு கெஞ்சிரா, நான் உங்கள் பையன் பக்கம் வரவே மாட்டேன், என்னையும் என் புருஷனையும் நிம்மதியாக வாழ விடுங்க அப்படின்னு சொல்ல, இவருக்கு செம்ம கோவம் வருது இந்த யாங்குக்கு. ஹீரோயின் முடியாதுன்னு சொல்ல, நீ இப்படியா சொல்கிற, உன்னை எந்த வழியில் மடக்கணுன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக்மெயில் பண்ணிட்டு போகிறா. டேரெக்டாக ஹீரோயின் அப்பாட்ட போயிட்டு, உங்கள் பொண்ணு வாடகை தாய் மூலியமா குழந்தை பெற்றுக்கிட்டா சொன்னேன் இல்லையா, வேறு யாரையும் பெற்று கொடுக்கல, யுபீனை தான் பெற்று கொடுத்தா, எப்படி அண்ணனுக்கு குழந்தை பெற்றுட்டு தம்பியோட வாழ முடியும், இதெல்லாம் அருகருப்பா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, அவ்வளோதான் அந்த ஆள் நெஞ்சு பிடிச்சிட்டே விழுந்துட்டாரு பாவங்க. தன்னோட மனைவி வந்துட்டு, என்னடி ஆச்சு, இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்க, இந்த அம்மா யோசிக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடுது. இவங்க பயங்கரமாக அழுகுறாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு, அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, சீரியஸாக இருக்காருன்னு சொல்ல, இங்கே அறக்க பறக்க நம்ம ஹீரோயின் வந்து வீட்டில் சொல்லிட்டு ஓடி போகிற ஹாஸ்பிட்டலுக்கு. யாங்க வந்திருக்கா, இவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது அவளுக்கும் தெரியும், ஒருவேளை நம்மளால் தான் அவருக்கு அப்படி ஆயிடுச்சோன்னு ஷாக் ஆக, இங்கே மாமியாக்காரிக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்ல, அவங்க ஒரு பக்கம் திட்டுறாங்க, ஏன்டி இப்படி பண்ணுற, ஒன்றால் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு மனசாட்சியோடு பேசுகிறாங்க. இப்போ ஹீரோயின் போயிட்டு அப்பாவை பார்த்துட்ருக்கா, அம்மா பயங்கரமாக அழுகுறாங்க. அப்பா இப்படி திடுதிப்புன்னு ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ டாக்டரை போய் பார்த்தா, ஆப்ரேஷன் பண்ண இடத்துல ஏதோ வைரஸ் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருக்கு, ஷாக்னால வந்து இது அதிகமாக இருக்குது, அவர் கோமாவில் இருக்கார், ஒரு சில நேரத்தில் இறந்து கூட போக வாய்ப்பு இருக்குது அப்படியே அப்படின்னு சொல்ல, இவங்க பயங்கரமாக அழுகிறப்போ, எப்படிமா இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. வேறு யாரும் கிடையாதுடி, அந்த சண்டால பாவி யாங்க இருக்கா இல்லையா, அவள் பண்ண வேலை தாண்டி இதை உண்மையெல்லாம் சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறப்போ இவளுக்கு செம்மக்கும் வருது. ஏன்னா அப்பாக்காக தான் இவன் வந்து இவ்வளோ பெரிய தியாகத்தையே பண்ணியிருப்பா. அவங்க பார்த்து செம்ம காட்டமாக பேசுகிறா, உனக்கு
எவ்வளோ திமிரு இருந்தா எங்க அப்பாட்ட இப்படி பேசியிருப்ப. உன்னால தான் எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இப்படி இருக்காரு. நான் யுபின் எதுக்கு பெத்து குடுத்தேன்னா, எங்க அப்பாவுக்கு வந்து இத மாரி உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு தான் நான் காசுக்காக யுபின பெத்து குடுத்தேன். இப்போ அதுக்கும் இல்லாம எங்க அப்பாவ இப்படி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வச்சுட்டியே அப்படின்னு நீ உண்மைய சொல்ல, பாட்டி, மாமனார் எல்லாருமே இத கேட்டுர்றாங்க. ஆனா கருமம் தான் இந்த வீட்ல நடக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க, இவ சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லி கேட்கிறப்போ, எல்லாரும் திரு திருன்னு முழிக்க, நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல நிக்க முடியாம குடுகுடுன்னு ஓடி போறாங்க. இப்படியே எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு மாமனார் பயங்கரமா திட்டுறாரு தான் பொண்டாட்டியும், மருமகளையும். பொண்டாட்டிய வந்து வீட்ட விட்டே வெளிய போ! என் முகத்துல கூட முழிக்காத! இனிமே இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. இப்படியே நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹீரோவ ஹக் பண்ணிட்டு, தெரியக்கூடாத விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இனிமே நம்ம சேர்ந்து வாழ்றது நடக்காத ஒரு விஷயம். உங்க அப்பா, உங்க பாட்டிக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல, இப்ப ஹீரோ வந்து வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு வாப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப சோகமா அனுப்பி வைக்கிறா. இந்த பக்கம் ஜங்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஹீரோயின தான் திட்டிட்டு கிடக்கா. இவ டிவோர்ஸ் வாங்க போறனால தான் எங்க அப்பாவுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, எங்க அம்மாக்காரி வாய மூட்றி! நீ மட்டும் அன்னைக்கு லிவர்ல கொஞ்சமா உங்க அப்பாவுக்கு குடுத்துருந்தேன்னா, ஏதோ ஒண்ணு கேட்டுருப்பாங்க போல இருக்கு. இவ்வளோ தூரம் இன்னைக்கு பிரச்சனை ஆயிடுக்காது. நீ ஓடி போனனால தான் உன் அக்காக்காரிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்ல, தனியா கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினுக்கு நடந்த கொடுமையெல்லாம் சொல்றாங்க. வாடகை தாய் மூலியமா குழந்தை பெத்துக் கொடுத்தது எல்லாமே சொல்ல, எங்க ஜங்கால ஏத்துக்கவே முடியல. ஏன் அவ அப்படி பண்ணுனான்னு சொல்லிட்டு அழுக. இப்படியே அப்பாவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முழிப்பு வந்துடுது. எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோயின வந்து 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு மேல சங்கடத்தை ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு அப்படியே மனசெல்லாம் உடைஞ்சு போகுது. நம்ம ஹீரோவ அப்படியே சென்ட் ஆஃப் பண்ணிட்டு, இதே நம்ம லாஸ்ட் பிரேக்கப்பா இருக்கட்டும் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றாங்க. இனிமே யாரையும் நம்ம சங்கடப்படுத்த வேண்டாம். ப்ளீஸ் என்னைய டிவோர்ஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாரி சொல்ல, இந்த பக்கம் வந்துட்டு வீட்ல அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. அவள டிவோர்ஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ மட்டும் டிவோர்ஸ் பண்ற மாரியே தெரியல. முடியாதுன்னு சொல்லிட்டு கிடக்கான். இந்த பக்கம் மாமியாக்காரி கோச்சிட்டு புருஷன் வீட்ட விட்டு வெளிய சொன்னதுனால போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இப்படி இருக்கிறச்ச, அவங்கள கொண்டு போயிட்டு பத்திரமா ஒரு ஹோட்டல்ல விட்டுட்டு, நம்ம இவங்க வீட்டுக்கு வர, இந்த பக்கம் ஹீரோ வந்து டிவோர்ஸ் பண்ணியிருப்பான். ஹீரோயின எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சிருப்பாங்க. இப்போ அவன் வந்து ஏதோ ஒரு பிக்னிக் மாரி போயிருக்கான் வெளிய ரிலாக்சேஷனுக்காக. இங்க பேக்கோடைய அம்மா ஒரு ஹோட்டல் தங்கியிருப்பாங்க இல்லையா? வினோதமா சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு ஹோட்டல்லேருந்து கால் பண்ணியிருப்பாங்க. ரூமெல்லாம் கலைஞ்சு கிடக்கு. பாத்ரூம்ல போய் பார்த்தா, அவங்க அம்மா ஏதோ வந்து குழந்த மாரி உட்காந்துட்டு இருக்காங்க. பேக்கு பக்கத்துல போறான். என்னம்மா ஆச்சுன்னு சொல்லிட்டு, நீ யாருன்னே தெரியாது வெளிய போன்ற மாரி சொல்றாங்க. இப்ப டாக்டர்ட்ட போய் பேக்கு கொண்டு போய் காட்டுனா டாக்டர் சொல்றாரு, உங்க அம்மாவுக்கு வந்து அம்னீஷியா இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா இருந்திருக்கு. இப்ப டோட்டலா ஒரு ஷாக்னால எல்லாத்தையும் மறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல, இத ஹீரோக்கு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இந்த அம்மா ஒரு 5 வயசு குழந்தை மாரி தான் நடந்துக்கிறாங்க. ஹீரோ வந்தோனயே, காங் ஒப்பா வந்துட்டியா? அப்படின்ற மாரி பையனையே மறந்துட்டு வேற ஏதோ ஒரு பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவ பார்த்து கரெக்ட்டா வந்து சொல்லிடுறாங்க. இங்க பாட்டி வந்துட்டு, "பாரு உங்க அம்மா இப்படிலாம் பேசுறா" அப்படின்னு சொல்றப்போ, பாட்டி கொஞ்சம் கண்டிக்க வராங்க. "இப்படி பேசாதன்னு" சொல்லிட்டு. இவங்க பயந்து ஒளிஞ்சிட்டு, "பாரு பாரு இந்த வயசான கிழவி என்னை எப்படிலாம் திட்டுதுன்னு" சொல்லிட்டு குழந்தை மாரி பண்ணிட்டு இருக்க. ஹீரோ வந்து, "விடுங்க பாட்டி, அம்மாவ அப்படிலாம் பேசாதீங்கன்னு" சொல்றப்போ, ஹீரோ வந்து கேட்குறான், "அம்மாக்கு என்னாச்சுன்னு" சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு, இது மாரி அம்மா என்கிட்ட வந்து குழந்தை மாரி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்றான் ஹீரோ. "அட்லீஸ்ட் உன்கிட்டயாவது வந்து பேசினாங்களே, நான் யாருன்னு கூட அம்மாக்கு தெரியல தெரியுமா?" அப்படின்னு சொன்னோனே ஹீரோக்கே ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவ ஞாபகம் வச்சிருக்காங்க. பேக்க மறந்துட்டாங்க போல இருக்கு. இப்படியே நம்ம ஹீரோயின் இந்த சோகத்துல இங்க இருக்க முடியாது. டிவோர்ஸ் ஆயிட்டனால, ஒரு கிராமத்துல போயிட்டு நம்ம டீச்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்க. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மாவ காணோம் நைட்டு. எல்லாரும் பயங்கரமா தேடுறாங்க. இவங்க என்னமோ ரோட் சைட் போயிட்டு ஏதோ பானிபூரி மாரி வாங்கி சாப்பிட்டுட்டு காசு குடுக்காம போக, அந்த லேடி பயங்கரமா திட்ட, இவங்க குழந்த மாரி அழுகுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, "இது மாரி என்னம்மா ஆச்சு? இங்க தான் இருக்கீங்களான்னு" சொல்லிட்டு வாயெல்லாம் தொடச்சு விட்டுட்டு, காசெல்லாம் அவங்களுக்கு குடுத்துட்டு, தன்னுடைய அம்மாவ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா வந்து பேக்கு வரான். பேக்கு ஒரு பக்கம் அம்மாவ தேடிட்டு இருந்திருப்பான். இப்ப கரெக்ட்டா அவன் அம்மாவ தேடி வந்துட்டு, அம்மா பக்கத்துல வருவும். அம்மா ரொம்ப பயந்து போய் ஹீரோ பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா பேக்கு யாருன்னு தெரியல இல்லையா? அவனுக்கு ரொம்ப வருத்தமா போகுது. திடுதிப்புன்னு அம்மா கால் வலிக்குது, நடக்க முடியலன்னு சொல்ல, பேக் வந்து, "என் மேல ஏறுங்கம்மா, நான் கூட்டிட்டு போறேன்னு" சொல்றப்போ, கூடலாம் வரமாட்டேன். நான் காங்க கூட தான் போவேன்னு சொல்லிட்டு ஹீரோ மேல ஏறுறாங்க. இங்க பேக்கால வந்து இத ஏத்துக்கவே முடியல. தான் அம்மா தனக்காக எவ்ளோ செஞ்சிருப்பாங்கன்றது பேக்குக்கு தெரியும். இப்ப அம்மா அப்படியாப்பட்ட அம்மா நம்மள மறந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே ரூம்ல உட்காந்து பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுட்டான். இது மாரி எங்க அம்மா என்ன மறந்துட்டாங்களே! நான் இப்ப என்ன செய்றது? அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் அம்மாவுடைய உண்மையான பாசம் என்னன்றது பேக்குக்கு தெரியுது. இப்படி இருக்க நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி யுபினை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு பெட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு அப்படி யுபினை வந்து சைடாக நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு ஹீரோவுடைய அம்மா பார்த்துடுறாங்க. ஹீரோயின் பார்த்து பயந்து ஓடுறா. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா அவங்களுக்கு மனநல பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் ஞாபகம் வச்சுருக்காங்க. நில்லு கோ இம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் போக கரெக்டாக அவங்கள ஒரு கார் மோத வருது. அப்போ ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட 2 பேருக்கும் கொஞ்சம் அடிபட்டுருது. ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இது மாதிரி மாமியாருக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால் அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, தூங்குறாங்க. ஆனால் உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் வயிறில் வந்து கேஸ்ட்ரிக் கேன்சர் இருக்குது அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்ல இங்கே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. கேன்சரான்னு சொல்லிட்டு இவங்க வரதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடி போக கரெக்டாக அப்போ தான் ஹீரோ உள்ளக்க வரா. அப்போ டாக்டர் திரும்ப வந்துட்டு இங்கே இருந்த கோயிம் எங்கள் பேஷண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ கோயிம் தான் எங்கள் அம்மாவை கொண்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணாங்களான்னு சொல்லி கேட்குறச்சு ஆமான்ற மாதிரி சொல்ல அந்த பிள்ளைக்கு கேன்சர் இருக்குப்பா இப்போ தான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் கண்டுபிடிச்சோன்னு சொல்ல ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் வந்து எடுக்கவே மாட்டேங்கிறா. அவ ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கா. நான் வீட்டில் ஊருக்கு போகிறேன்னு தான் சொல்லி கிளம்பியிருப்பா. இங்கே நம்ம ஹீரோ வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா நம்மளுடைய கிம்மு, அவனுக்கு ஜங்குடைய ஹஸ்பண்ட், அவனுக்கு கால் பண்ணிட்டு ஹீரோயின் எந்த லொக்கேஷனில் இருக்கான்னு இவன் கேட்டு தெரிஞ்சுக்கிற. ஹீரோயின் வேறு ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்கப் பண்ணியிருப்பா. அங்கேயும் சொல்லிட்டாங்க நீ 1 வருஷம் தான் வாழுவ, அதுக்கு மேலே வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு. அந்த சோகத்துலேயே அந்த கிராமத்தில் போயிட்டு அம்மா நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், உங்களை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோயின் தங்கியிருக்க அதே இடத்துக்கு வரான். இங்கே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. இவனை கண்டோடனே குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறான். இவனும் விடுற மாதிரி இல்லை, ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். ஹீரோயினை கண்டே பிடிக்க முடியல, எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிறா. டேரெக்டாக வந்து ஹீரோயின் அப்பா வீட்டில் வந்துட்டு ஹீரோயின் இங்கே வந்தாளா, அவளுக்கு ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல நீ என்னப்பா சொல்கிற, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால் அவங்க பொண்ணுக்கு கேன்சர் இருக்குது, அதனால் வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இல்லை இறந்து போயிடுவா அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல அவங்க அப்பாவுக்கு அவ்வளோதான் ரொம்ப ஷாக்காக இருக்குது. அவள் எந்த கண்டிஷனில் இருக்கான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணால் பொழைச்சிக்கிடுவான்னு டாக்டர் சொல்கிறாரு. ஆனால் இப்போ போய் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாலேன்னு சொல்ல அப்படின்னா என் பொண்ணு பொழைச்சிக்கிடுவாளா, கண்டிப்பாக நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் கால் பண்ணுறாரு. அவள் எடுக்க மாட்டேங்கிறா. நான் வாய்ஸ் நோட் அனுப்புகிறாரு. நீ எங்கே இருந்தாலும் அப்பாவை தேடி உடனே வரணுமா, நீ வந்து அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணாத, உன் உடம்பு தான் எனக்கு முக்கியம், உன் நோய் எப்படியாவது குணப்படுத்தணுன்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோயின் வந்து அப்பா பேச்சு எப்படி மீறி இருக்கா, வீட்டுக்கு வந்துடுறா. இப்படியே வந்துட்டு எல்லாரும் கேட்குறாங்க உனக்கு என்ன ஆச்சுமா சொல்லுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா நான் 1 வருஷம் தான் உயிரோடு இருப்பேன், சீக்கிரம் இறந்து போயிடுவேன்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான் இதை மாதிரி வந்து என் மனைவிக்கு கேன்சர் இருக்குது, நீங்கள் தான் ஏதாவது காசு கொடுக்கணும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு, நீங்கள் ஏதாவது ரெஃபரன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்ல அவங்க இறக்கமே இல்லாமல் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டால இனிமேல் நீ பேசக்கூடாதுன்னு சொல்கிறப்போ ஆனால் அம்மா மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவனுக்கு பிடிச்சது செய்யட்டும், ஏன் இப்போ எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு கூடயே வாழட்டுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இங்கே நைட்டில் ஹீரோயினுக்கு பெயின் அதிகமாக வந்துடுச்சு. அதனால ஒரு மாதிரி சத்தம் போட்டுட்றா. அதனால் அவங்க அப்பா கொண்டு வந்து உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துடுறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் அன்கான்ஷியஸாக தான் இருக்காங்க. அதனால வந்து எல்லாரும் சோகத்தில் இருக்க. இப்போ வந்து ஹீரோவுடைய அண்ணன் என்ன சொல்கிறான்னா என் ஃப்ரெண்டு வந்து கேன்சர் சென்டர் தான் வச்சுருக்கான், அங்கே அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் நல்லா ட்ரீட்மெண்ட் பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ காலையில் கொஞ்சம் மயக்க தெளிச்சோன்னே அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு எதுவும் ஆகாதுமா, அம்மா உன்னை காப்பாற்றிடுவேன்னு சொல்கிறப்போ அம்மா இப்போ எனக்கு வந்து நான் காங்கோட வாழணுமா, நான் செத்து போயிடக்கூடாது, எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி வாழுகிறப்போ காங்குக்கு இதை ஏற்றுக்கவும் முடியல, தாங்கவும் முடியல அவள் பேசுகிறத. இப்படி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறப்போ இது மாதிரி அவங்க அண்ணன்காரன் எல்லா ஏற்பாடுமே பண்ணிவிட்டு ஒரு வீடையும் கொடுத்து அங்கே தங்கி அவளை குணப்படுத்துன்னு சொல்ல இப்போ வந்து அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த கேன்சர் சென்டருக்கு தான், அதே வந்து கொரியாவில் இருக்க ஒரு சென்டருக்கு அவங்க கிளம்பி எல்லாரும் போயிட்டுருக்காங்க. எல்லாரும் ஹீரோயினை சென்ட் ஆஃப் பண்ண அந்த இடத்துக்கு போனோடனே நம்ம ஹீரோ ஒரு பிரிட்டியான ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்து போட்டுட்டு வர சொல்கிறான். அவளும் போட்டுட்டு வரா. 2 பேரும் காரில் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி போகிறாங்க சர்ச்சுக்கு. அங்கே போயிட்டு ப்ரேயர்லாம் பண்ண நம்ம ஹீரோ மோதிரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல இருக்குது. அப்படியே ஹீரோயின் கையிலலாம் போட்டு விட ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம திரும்ப வந்து வெட்டிங் பண்ண போகிறோம், நீ எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண அவளும் கம்முன்னு இருக்கா. எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர்லாம் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க கல்யாணம் பண்ணதுனால. இப்போ ஹீரோயின் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு தனியாக நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், நீ வெளியே போக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ போகிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏய் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ என்ன ஃபினோரலுக்கு ஃபோட்டோ எடுக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போ அப்படின்னு சொல்கிறப்போ என்னடி நான் உன்னை காப்பாற்றணும்னு சொல்லி நினைக்கிறேன், நீ சாகிறத பற்றி
பேசுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு வெளியே வர. இருந்தாலும் அவனுக்கு மனசே கேட்கல. ஃபர்ஸ்ட் டே கல்யாணம் ஆயிருக்கு. இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி என் பொண்டாட்டிய ரொம்ப அழகா தேவதை மாரி நீங்க எடுக்கணும் ஃபோட்டோ அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஃபோட்டோ எடுக்க சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோ கல் நெஞ்சோட அழுதுகிட்டே பார்க்க, இப்படியே 2 மாசம் ஆகுது. அந்த கேன்சர் சென்டர்ல வந்து இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க. இப்போ கேன்சரோட செல்லெல்லாம் வந்து கொஞ்சம் அது ஆக்டிவிட்டீஸ்லாம் கம்மியாயிடுக்கு. இப்போ ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப யோசிக்கிறான். நான் ஹீரோயின் ஆப்ரேஷன் பண்ணிடுவோம்ப்பா அப்படின்ற மாரி சொல்றப்போ, அப்பதான் நான் உயிர் பிழைக்க முடியும்னு சொல்ல, ஆனா ஹீரோ ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். இப்படியே நம்ம ஹீரோ பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, ஹீரோயினுக்கு ஆப்ரேஷன் பண்ணா 50% தான் உயிர் பிழைக்க சான்ஸ் இருக்கு. என்ன வேணா ஆகும்ன்னு சொன்னதா ஹீரோ ஒத்துக்க மாட்டேன்ட்டான். ஓரளவு ஹீரோயின் ஒத்துக்க வைக்க, இப்படியே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "இங்க பாரு, ஒரு வேளை எனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா, நீ லைஃப்ல அப்படியே ஸ்டக்கா இருந்துறக்கூடாது. நீ அடுத்து வந்து உன் வாழ்க்கைய பார்க்கணும். நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நீ சந்தோஷமா வாழணும்னு சொல்ல, இன்னொரு தடவ இப்படி பேசுனேன்னா உனக்கு அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சத்தம் போட்டுட்டு, அப்படியே ஆப்ரேஷனுக்கான டேட்டும் வருது. நம்ம ஹீரோ வந்து சைன் பண்ணியும் குடுக்குறான். எல்லாரும் நம்ம ஹீரோயின வந்து அப்படியே சென்ட் ஆஃப் பண்றாங்க. அப்ப கரெக்ட்டா நம்ம யாங் இருக்கா இல்லையா? அப்ப வந்து நம்ம யுன்போவ கூட்டிட்டு வந்துட்டு காட்டுறா. அட்லீஸ்ட் அவ குழந்தைக்காகவாவது அவ உயிர் பிழைக்கணும்னு சொல்லிட்டு யாங்கு மனசு மாற, இப்படியே சொல்லிட்டு எல்லாரும் குட் லக் சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நல்லபடியா வரட்டும்னு சொல்லிட்டு, இப்படியே ஆப்ரேஷன் நல்லபடியா நடக்குது. 2 வருஷம்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம யாங்கோட சித்தி ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க சிங்கிளாவே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சு அவங்க பிரெக்னன்ட்லாம் ஆயிருக்காங்க. இப்படி வந்து அவங்க ஹேப்பியா இருக்க மாரி ஒரு பக்கம் காமிக்க, இந்த பக்கம் ஹீரோயினோட அக்கா தங்கச்சி வந்து ஜங்க இருக்காங்க இல்லையா? அவங்களோட பொண்ணுக்கு ஏதோ பர்த்டே வச்சிருக்க மாரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அஜுமா வந்து நல்லாவே செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க பொண்ணும் அவங்களும் ஒரு இடத்துல. அப்படி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்மளுடைய பேக்கும் தன்னுடைய ஒய்ஃபும் வந்து பேசுறாங்க. இது மாரி நம்ம லைஃப்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்பயாவது நம்ம ஹேப்பியா இருக்கோம். இனிமேலும் நான் ஹேப்பியா இருக்கணும். அப்படின்ற மாரி எல்லாரும் சந்தோஷமா இருக்க மாரி காமிக்க, இப்ப நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. அவங்க உடம்பெல்லாம் நல்லபடியா இருக்கு. இப்ப ஹீரோ தான் டேக் கேர் பண்ணிட்டு அவங்க தனியா தான் இருக்காங்க. இப்போ வந்து ஹீரோ சொல்றான், 2 வருஷம் தான் இருக்கு. இன்னும் 5 வருஷம் ஆகணும். அதுவரைக்கும் உன்ன ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தப்ப மார்ச் மந்த் வந்து ஸ்னோஃபால் ஆகுது. நம்ம ஹீரோயின் சொல்றா, மார்ச் மாதம் கூட ஸ்னோஃபால் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஹீரோ கூகுள்ல செக் பண்ணிட்டு, இங்க பார்த்தியா ஏப்ரல்ல கூட ஸ்னோஃபால் ஆகும். நீ தான் நம்பலல்ல. நான் சொன்னபடி அது கரெக்ட்டா ஏப்ரல்ல கூட ஸ்னோஃபால் ஆகும்னு சொல்லியிருக்கா. அப்பனா நான் சொன்னத நீ செய்யணும். எனக்கு கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பண்ண முடியாதுலன்னு சொல்லிட்டு இவ ஓடுறா. இப்படி இங்க முடியுது. இந்த ஹீரோயினுக்கு உடம்பு நல்லாயிடுச்சு. நம்ம ஹீரோயின் 2 பேரும் தனியா சந்தோஷமா தான் வாழ்க்கைய வாழ்ற மாரி காமிச்சு, இந்த ட்ராமாவ இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. உண்மையான காதல் இருந்தா, அது எப்படி இருந்தாலுமே ஜெயிக்கும் அப்படின்ற மாரி இந்த ட்ராமாவ ரொம்ப அருமையாவே காட்டியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஏதோ சூழ்நிலைக்காக பண்ண ஒரு தப்ப மன்னிச்சு நம்ம ஹீரோ இன்ன வரைக்கும் நம்ம ஹீரோயின நல்லபடியா பார்த்து வாழ்ந்திருக்காரு. ஸோ இந்த ட்ராமால நல்ல குட் எண்டிங் தான். யாரெல்லாம் இதுக்கு வந்து சேட் எண்டிங் இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் போட்டா கொஞ்சம் ட்ராமால சேட் எண்டிங் தான். அதனால கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல எவர்கிரீன் ட்ராமாக்காக வெயிட் பண்ணலாம். சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.